ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இது உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. நான் உங்களுக்கு பல வாய்ப்புகளை வழங்கியுள்ளேன், பல முறை உங்களை எச்சரித்தும் உள்ளேன். ஆனால் நீங்கள் நான் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை. என்னை புறக்கணித்தீர்கள், சந்தேகப்பட்டீர்கள். இது நடக்குமா இல்லையா என்று உங்கள் மனதிற்குள் நீங்களே கேள்வி எடுத்துக்கொண்டு உங்கள் காதுகளை செவிடாக்கி விட்டீர்கள். இப்பொழுது வந்த வாய்ப்பை நீங்கள் புறக்கணித்துவிட்டு அதை நழுவ விட்டால் நம் பாபா என்ன கூறுகிறார் என்பதையும் நீங்கள் கேட்க முடியாது. கடைசி வாய்ப்பையாவது பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்கள் கடைசி வாய்ப்பாக இருந்தாலும் கூட, உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கப் போகிறேன். நீங்கள் விரும்புவதற்கு இது மிகவும் தாமதமானது. நான் அதை உண்மையாக்கி உங்கள் முன் வைக்கப் போகிறேன். உங்கள் படிப்பு, வேலை, உடல்நலம், நிதி அல்லது குடும்ப பிரச்சனைகள், நீங்கள் முழு மனதுடன் எதை விரும்புகிறீர்களோ அதை ஒரு வாய்ப்பில் நிறைவேற்றுங்கள் குழந்தை. அதுவும் இன்று இரவுக்குள் நடக்கும். என்னிடம் சொல்லிக்கொண்டே இரு. நீ தாமதித்தாலும் என்னால் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் இன்று இரவு 12 வரை மட்டுமே நான் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன். நம் பாபா நமக்கு ஒரு மர்மமான செய்தியை கொடுத்தார். நீங்கள் காணிக்கை செலுத்துகிறீர்கள். அது என்னவென்று அறிய முயற்சிக்கிறீர்கள். அது என்ன என்பதை பாபாவிடம் வார்த்தைகளால் கேட்போம். நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். நான் உனக்கு இந்த வாய்ப்பை தருகிறேன். நான் உனக்கு இதை கொடுக்கிறேன். உன் எதிர்காலத்தையும் உன் விதியையும் மீண்டும் எழுத ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என் அன்பு குழந்தையே. அது மட்டுமல்ல, இது மிகவும் நல்ல விஷயம் கூட. யாராவது சிக்கலில் இருந்தால் உன்னால் அதை தாங்க முடியாது. நீ மற்றவர்களின் துன்பத்தை கண்டு உருகுகிறாய். சிறிதளவு கூட மற்றவர்களுக்கு உதவும் தர்ம குணம் உன்னிடத்தில் இருக்கிறது. அதனால்தான் குழந்தை, உனக்காக வந்த இந்த வாய்ப்பு, இதுபோன்ற ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். நீங்கள் அதை கவனமாக பிடிப்பீர்களா அல்லது விட்டு விடுவீர்களா? அது இப்போது உங்கள் கையில் உள்ளது. உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும், அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும், அது ஒரு நியாயமாக இருந்தால் ஆசைப்பட்டு உன் ஆசையை ஒரு வழியில் நிறைவேற்றுவேன். உன் பாதையை பூக்களின் பாதையாக மாற்றுவேன். நீ கற்பனை செய்த அதிசயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உனக்கு காண்பிப்பேன். நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன். ஒரு விஷயத்தை நினைவில் கொள். நீ என்ன ஆசைப்பட்டாலும் இன்றிரவு 12 மணிக்குள் உன் விருப்பத்தை அல்லது உன் நோக்கத்தை என்னிடம் சொல்ல வேண்டும். நள்ளிரவு 12க்கு முன்னாடி நீ எனக்கு என்ன சொன்னால் உன் பிரச்சனை ஒரு வார்த்தையில் தீர்த்து உன் கையில் ஒப்படைப்பேன். எந்த ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலும் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன். உங்கள் முழு மனதுடன், நம்பிக்கையுடன், பக்தியுடன் உங்கள் விருப்பத்தையும் நோக்கத்தையும் என்னிடம் சொல்லுங்கள். அப்போதுதான் நான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தருவேன். உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது சில நொடிகளில் நிறைவேறும் என்று பாபா கூறுகிறார். அதாவது, அப்பா, என் விருப்பங்களை சீக்கிரம் நிறைவேற்றுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள நீங்கள் கேட்கிறீர்களா? நான் உனக்கு பதில் சொல்கிறேன். பொறுமையாக இரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசைகள், நோக்கங்கள் மற்றும் பல உணர்வுகள் உள்ளன. மேலும் இதுபோன்ற விஷயங்கள் தொடர்ந்து எழுகின்றன. மனம் குழந்தை. அந்த மனதில் உள்ள உணர்வுகளும் ஆசைகளும் விரைவாக, அதாவது உடனடியாக நிறைவேற வேண்டும். நான் உன் கேள்வியை சொல்கிறேன். கவனமாக கேள்வி. 800 பெயர்கள் உள்ளன. அதில் உள்ள ஒவ்வொரு பெயருக்கும் உங்கள் சொந்த பெயர் உண்டு. அதற்கு தான் சக்திகள் அதிகம். நீங்கள் அதை ஒருமுகப்படுத்தலுடனும் பக்தியுடனும் பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த பெயர்கள் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் ஒரு அதிசயம் நடக்கும். ஏனென்றால் எப்பொழுதும் உன்னிடம் அதையே சொல்கிறேன். நான் உங்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உன் பாரத்தை எல்லாம் என் மேல் போடு, நான் அதை சுமப்பேன். மேலும் நான் எப்போதும் உங்களிடம் சொல்வேன். நான் உங்களுக்குள் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் உங்கள் வாழ்க்கையின் சுமை. உங்கள் குடும்பத்தின் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை என்னிடம் சொல்லுங்கள். என் குழந்தையே, அது உன்னுடையது அல்ல, என்னுடைய பிரச்சனை. நீங்கள் எனக்காக இருக்கிறீர்கள். நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள். நான் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் என் குழந்தை, நீங்கள் என்னை வெளியே இழுத்துட்டு போங்க. நான் ஆபத்தில் இருக்கும்போது நீங்கள் என் கையை பிடிச்சு என்னை பின்னாடி தள்ளுறீங்க. தைரியமே என் நம்பிக்கை, என் சாய். என் முழு மனதுடனும் பக்தியுடனும் பொறுமையுடனும் என்னை நம்புங்கள். உன் பொறுப்புகளை என்னிடம் ஒப்படைப்பது என்பது என்னை நம்புபவர்களின் அனைத்து சுமைகளையும் நான் சுமைப்பேன். குழந்தை, உன் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் இந்த வேலையை உடனடியாக செய். அதை செய். இன்று நான் உனக்கு ஒரு சிறந்த தீர்வை கொண்டு வந்துள்ளேன். நீ இப்போது கேட்கப் போகும் பெயர் மிகவும் அற்புதமானது. ஓம் சாய்ராம் என்ற மந்திரத்தை எழுதி வையுங்கள். சாய் சர்வபிஷ்ட பல பிரதாய நம. நான் அதை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கேளுங்கள். ஸ்ரீ சாய் சர்வபிஷ்ட பல பிரதாய நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் உங்களுடைய எல்லா விருப்பங்களும் அவை எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். ஓம் சாய்ராம்.